அன்று காடுகளில் மேய்ந்து திரிந்து இயற்கையோடு ஒன்றிணைந்து தன்னிச்சையாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காட்டு விலங்கு காட்டு மாடு. நம் முன்னோர்கள் அதனிடம் பழகினார்கள், அதை வீட்டு பிராணிகளாக்கினார்கள். அந்த காட்டு மாட்டில் காளை மாட்டை ஏர் உழவுக்கும் ஏற்றம் இறக்கவும் வண்டி மாடாகவும் தன் வீரத்தை நிரூபிக்கவும் தன் அளவுக்கு மீறி அன்பை வெளிப்படுத்தவும் ஏறு தழுவுதல் மஞ்சு விரட்டு என பல வகைகளில் பழக்கி பயன்படுத்தினர். பழந்தமிழ் இலக்கியங்களிலும் சிந்து சமவெளி நாகரிகத்திலும் காளை மாடுகளை கொண்டு ஏறு தழுவுதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளன. கொல்லக்கூடிய காளையை தழுவி போரிட்டு அடக்குவதால் கொல்லேறு தழுவுதல் என்றும் சிறப்பித்து கூறப்படுகின்றது. புதுடில்லி தேசிய கண்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்ற சிந்து சமவெளி நாகரிகம் சார்ந்த முத்திரை ஒன்றில் ஒரு காளை உருவமும் அதை அடக்க முயலும் வீரரை அக்காளை தூக்கி எறிவதும் உயிரோட்டமான விதத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கிமு 2000 ஆண்டு அளவிலேயே காளைகளுக்கும் மனிதர்களுக்குமான வீரமும் காதலும் நிரூபிக்கப்படுகின்றது. பசுக்களை பற்றியும் பசுக்கள் தரும் செல்வத்தை பற்றியும் பேசும் ரிக்வேத பாடல்கள் பல இருக்கின்றன. பசுக்களை அடைவதற்காக மக்கள் பெரும் பாடுபட்டார்கள் என்றும் பசுக்களை அடைவதை ஒரு பெரும் பேராக கருதினார்கள் என்றும் ஒரு பசுவுக்காக வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் சண்டையிட்டனர் என்றும் பல புராண கதைகள் உண்டு. ஆணிரை கவர்தல் ஆணிரை மீட்டல் என்னும் இரண்டையும் தொல்காப்பியம் உள்ளிட்ட தமிழ் இலக்கண நூல்கள் கூறுகின்றன. நம் இந்திய இன மாடுகள் பாஸ் இண்டிகஸ் எனும் அறிவியல் பெயருடன் தனி உயிரியல் குடும்பத்தைச் சேர்ந்தவை. இவை முற்றிலும் நம் இந்திய திருநாட்டிற்கு மட்டுமே உரிய இனம். இந்த இன மாடுகளுக்கு முதுகிற்கு மேல் கம்பீரமான திமிலும் வாயிலிருந்து கீழே முன்னங்கால் இணைப்பு வரை தோல் மடிப்பு மடிப்பாக தொங்கியும் காணப்படும். நம் நாட்டு மாடுகள் நல்ல வெயில் அடிக்கும் மண்டலங்களில் வளர்க்கப்படுவதால் இதற்கு வியர்வை சுரப்பிகள் உண்டு. மேலும் பொதுவாகவே நோய் எதிர்ப்பு திறன் மிகவும் அதிகம். இவ்வகை நாட்டு மாடுகள் வெயில் மழை பனி போன்ற பருவ சூழலுக்கு தாக்குப்பிடித்து மேற்கூரையின்றி வெட்ட வெளியில் வாழ்ந்து வரும் தன்மை கொண்டது. காணை நோய் குந்து காய்ச்சல் போன்றவை பெரும்பாலும் இவற்றை நெருங்குவதில்லை. அத்துடன் இந்த நாட்டு பசு இனங்களுக்கான தண்ணீர் தேவையும் தீவன தேவையும் குறைவே. இதற்கு குறைந்தபட்ச பராமரிப்பே போதுமானது. கடுமையான வறட்சி காலத்தில் மாடுகள் மேனி இழைத்து விட்டாலும் விரைவில் தேறிவிடும். இவ்வாறு எளிமையான வளர்ப்பு எக்கச்சக்கமான பயன்கள் கொண்ட இந்த நாட்டு மாட்டில் இருந்து பெறப்படும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயன்களை தருகின்றன. சாணம். நாட்டு பசுவின் சாணத்தில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் நிறைந்து காணப்படுவதால் இந்த சாணம் மண் வளத்தை பெருக்கி உயிர் சூழலை காக்கும் என இயற்கை வேளாண் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இது ஒரு கிருமி நாசினியாக இருப்பதால் அதிகாலையில் வீட்டு வாசலில் சாணம் கரைத்த நீரை தெளித்து மெழுகி தூய்மை செய்தார்கள். இன்று அமெரிக்க சூப்பர் மார்க்கெட்டுகளில் 10 சாண வரட்டியை வைத்து 200 ரூபாய்க்கு விற்கிறார்கள். கோமியம். பசுவின் சிறுநீரில் எண்ணற்ற நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது என்பதால் வீடுகளில் கிருமிகள் அண்டாமல் பாதுகாக்க அடிக்கடி பசுவின் சிறுநீர் தெளித்தார்கள் நம் முன்னோர்கள். பசுவின் பால், அதிலிருந்து தயாரிக்கப்படும் தயிர், நெய்யுடன் பசுவின் சிறுநீர், சாணம் ஆகியவற்றை கலந்தே பஞ்சகவ்யம் தயாரிக்கப்படுகிறது. இது மூளை தொடர்பான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. பால். இந்த நாட்டு மாடுகளின் பாலை காய்ச்சும் போதே நல்ல மனம் தெரியும். கூடுதலான அளவு வெண்ணெயும் கிடைக்கும். மேலும் ருசிமிக்கதாகவும் கொழுப்பு சத்துடன் திகழும். தமிழ்நாட்டில் 92 வகையான நாட்டு மாடுகள் இருந்தன. அவற்றில் காங்கேயம் மாடு, பர்கூர் செம்மறை மாடு, பாலமலை மாடு, ஆலம்பாடி மாடு, பெரம்பலூர் மொட்டை மாடு, மணப்பாறை மாடு, தொண்டை பசு, புங்கனூர் குட்டை, சாம்பல் நிற மயிலை, மரநிற செவலை என அங்கங்கே ஒரு சில மாடுகளே இன்று வளர்ப்பில் உள்ளன. நம் முன்னோர்கள் நமக்கு பழக்கப்படுத்தி தந்த செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து ஆரோக்கியத்தையும் இழந்து வருகிறோம். திமில் இருந்தால் நாட்டு மாடு என்றும் திமில் இல்லாத மாடு பசு என்றும் தான் இங்கு பலர் நினைப்பதுண்டு. ஆனால் நம் நாட்டு மாட்டில் காளைக்கும் பசுவுக்கும் திமில் உண்டு. நாட்டு மாடுகளின் முதுகில் உள்ள திமில் அமைப்பினால் சூரிய ஒளியானது நேரடியாக மாட்டில் உடலில் செல்கின்றது. மேலும் உடலில் உள்ள வெப்பத்தையும் திமிழால் வெளியிடுவதன் மூலம் மாடுகளின் வெப்பமும் தணியும். இதனால் பாலானது சிறிது மஞ்சள் நிறத்தில் காணப்படும். நாட்டு மாடுகளின் பாலை அருந்துவதால் நுண் ஊட்டச்சத்துகள், சைட்டோகைன் என்ற வளர்ச்சி வினையோக்கி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதும் நம் உடலில் இயற்கையாகவே நடைபெறுகின்றது. இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல வரும் கருத்து இனிதான் இருக்கின்றது.
நாட்டு மாடுகள் நாள் ஒன்றுக்கு 2 லிட்டரிலிருந்து 3 லிட்டர் வரை குறைந்த அளவு பாலை தருபவை. அதே வேளையில் நாட்டு மாடுகளின் பால் புரதச்சத்து மிக்கவை. இச்சமயத்தில் பாலின் முக்கியத்துவம் பற்றி வந்த விளம்பரங்களால் பாலின் அதிக தேவை கருதி விவசாயிகள் கலப்பின பசுக்களை வளர்க்க ஆர்வம் காட்டினர். கடந்த 30 வருடங்களாகத்தான் நம் மக்கள் பாலை கணிசமாக உணவில் சேர்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது சாத்தியப்பட்டதற்கு மிகவும் முக்கிய காரணம் நாட்டு மாடுகளில் கலப்பின சேர்க்கை என்னும் இனவிருத்தி கொள்கையே ஆகும். இந்த கலப்பின சேர்க்கை கொள்கையை அமல்படுத்தப்பட்டதில் சீமை பொலிக்காளைகளின் பங்கு மிக மிக முக்கியமானதொன்றாகும். ஜெர்சி இன மாடுகளுக்கு வேர்வை நாளங்களும் திமில்களும் கிடையாது. மாட்டின் உடலில் ஏற்படும் வெப்பம் பால் மற்றும் அதன் சிறுநீர் மூலமாகத்தான் வெளியேற்றப்படும். இதனால் இந்த கலப்பின மாடுகளின் சாணமும் சிறுநீரும் மண்ணுக்கு நன்மை விளைவிப்பதில்லை. ஜெர்சி மாட்டிலிருந்தும் கலப்பின மாடுகளிலிருந்தும் பெறப்படும் பால் A1 பால் என்றும் நம் நாட்டின் மாட்டுப்பால் A2 பால் என்றும் வகைப்படுத்தப்படுகின்றது. A2 பால் எனப்படும் நாட்டுப்பாலை மட்டுமே பயன்படுத்தி வந்த நம்மிடம் பால்கோவா, பன்னீர், சீஸ், நெய், மில்க் ஷேக், டீ, காபி என்று பாலின் உபயோகத்தை அதிகப்படுத்தி அயல்நாட்டு மாட்டை இறக்குமதி செய்ய வைத்து நம் மாட்டோடு கலப்பினம் செய்து கிடைக்கும் A1 பால் தான் இன்று தினமும் நாம் பருகி வருகிறோம். இதில் கொடுமை என்னவென்றால் அன்று பால் வாங்க பாத்திரம் எடுத்துச் சென்றோம், இன்று பை தூக்கிச் சென்று பிளாஸ்டிக் கவரில் அடைக்கப்பட்ட பாலை வாங்கி பயன்படுத்துகின்றோம். சமீபத்தில் நடந்த ஓர் ஆய்வு பால் பாக்கெட் ஓரத்தில் வெட்டப்படும் சிறிய அளவிலான பிளாஸ்டிக் பைகளால் டன் கணக்கான மறுசுழற்சி செய்ய முடியாத குப்பைகளை உருவாக்கி கொண்டிருப்பதாக சொல்கிறது. நாட்டு மாடோ அல்லது கலப்பின மாடோ அது என்ன உணவு எடுத்துக் கொள்கின்றதோ அதை பொறுத்தே அதனுடைய பாலின் பலனும் இருக்கின்றது. அன்று காடுகளில் மேய்ந்த மாடுகளால் ஆரோக்கியமான பாலை பெற்ற நாம் இன்று சாலைகளில் குப்பைகளை மேய்ந்து திரிந்து அதை உண்டு உறங்கி வாழும் சில மாட்டின் பாலைத்தான் அருந்திக் கொண்டிருக்கின்றோம். உலக அளவில் பால் உற்பத்தி செய்வதில் முதல் இடத்தில் இருந்து வருகிறது நம் இந்தியா. இது பெருமை என்றாலும் எவ்வகையான பாலை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதில் ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். இன்று அதிக கொழுப்புள்ள பால், சிறிது கொழுப்புள்ள பால், கொழுப்பற்ற பால் என விதவிதமான பெயர்களில் பால் விற்பனை செய்யப்படுகின்றது. பற்றாக்குறைக்கு பால் பவுடர் என்னும் கொடுமையையும் இங்கு சிலர் பருகி வருகின்றனர். சீனாவில் உள்ள ஒரு பால் பவுடர் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்து விற்பனை செய்த பால் பவுடரை குடிக்கும் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே மார்பகங்கள் ஏற்படுவதாக புகார்கள் வந்ததையொட்டி அதை பற்றி விசாரிக்க சீன சுகாதாரத்துறை உத்தரவிட்டது. மனிதர்களை விட மாடுகள் அதிகம் இருந்த பங்களாதேஷில் மாடுகள் அழிந்து இன்று குழந்தை பால் பவுடருக்கும் உரத்துக்கும் பூச்சி மருந்துக்கும் வெளிநாட்டவரை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். பிரேசிலில் நம் நாட்டு மாடுகள் லட்சக்கணக்கில் வளர்க்கப்படுகின்றன. கேரளாவிலும் தமிழ்நாட்டு மாடுகளை கொண்டு சீரோ பட்ஜெட் ஃபார்மிங் செய்ய கிசான் கேரளா மூலம் பயிற்றுவிக்கிறார்கள். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளில் நாட்டு மாடுகளில் கிடைக்கும் பாலுக்கென்று தனி சந்தையே உள்ளது. இந்திய நாட்டில் விவசாயத்திற்கும் மருத்துவத்திற்கும் நாட்டு மாடுகள் தான் முதுகெலும்பு. அதன் மூலம் இந்திய மக்களின் ஆரோக்கியத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் அடித்தளமாக இருந்தது நம் மரபு பசுவினங்கள். இளைஞர்களின் வெற்றி போராட்டம் ஜல்லிக்கட்டு. இதன் மூலம் ஏறு தழுவுதல் என்பதையும் தாண்டி நாட்டு மாட்டின் நன்மைகளையும் மக்கள் தெரிந்து கொண்டனர். நாட்டு மாட்டின் வளர்ப்பு முறையையும் நாட்டு மாட்டு பாலின் பயனையும் இனியாவது புரிந்து கொண்டு எதிர்காலம் காப்போம். நாட்டு மாடுகள் இல்லையேல் இயற்கை வேளாண்மை, சித்த ஆயுர்வேத மருத்துவம் போன்ற வார்த்தைகளுக்கு இங்கு வேலையே இல்லை. இந்த வீடியோவை வழங்கியோர் Chennai's favorite milk now starts at ₹43. Contact 9940062525 Milk Pot.